காவி உடையில் வலம் வரும் ஓல்டன் டே சாமியார்கள் மத்தியில் வெள்ளை நிற கோட் சூட்டில் கூலிங் கிளாஸுடன் ஸ்போர்ட்ஸ் ஷூ அணிந்து பந்தாவாக வலம் வருபவர்தான் இந்த போலே பாபா. உத்தரப்பிரதேசத்தின் ஹத்ரஸ் மாவட்டத்தில் இவர் நடத்திய ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்ச்சியில் சிக்கி தற்போது வரை 132 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். போலே பாபா தற்போது தலைமறைவாகிவிட்டதாக சொல்லப்படுகிறது. விவசாய குடும்பத்தை பின்புலமாக கொண்டு உத்தரப்பிரதேச காவல்துறையில் சாதாரண கான்ஸ்டபிளாக இருந்த சூரஜ் பால் எப்படி போலே பாபாவாக மாறினார் என்ற கதை சுவாரஸ்யமானது. 18 ஆண்டுகளுக்கு முன்பு உத்தரப்பிரதேசத்தின் காவல்துறையின் உளவு பிரிவில் கான்ஸ்டபிளாக பணியாற்றி வந்த சூரஜ் பால் மக்களிடையே பேசி அவர்களை தனக்கு ஏற்றவாறு ஆட்டி வைப்பதில் வல்லவர். பல நேரங்களில் இதன் மூலம் பொதுமக்களின் பிரச்சனையை இவர் தீர்த்து வைத்துள்ளார் என்றும் சொல்லப்படுகிறது. இதனால் சாமியார்களின் பூமியாக கருதப்படும் உத்தரப்பிரதேசத்தில் பல்வேறு ஆன்மீக சொற்பொழிவில் கலந்து கொண்ட இவருக்கு ஆர்வம் அதிகரித்துள்ளது. நாமும் ஏன் ஆன்மீகவாதியாக மாறக்கூடாது என்ற எண்ணம் எழுந்துள்ளது. அதனால் மக்களின் துயரை துடைக்க வந்துள்ளேன் என்று கிராமத்தில் பிரச்சாரத்தை மேற்கொண்ட சூரஜ் பாலுக்கு எடுத்த எடுப்பிலேயே நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது. இதனால் தன்னுடைய அரசு பணியை உதறி தள்ளிவிட்டு தன்னுடைய மனைவியின் உதவியோடு சொந்த கிராமமான பட்டியாலியில் முதல் ஆசிரமத்தை தொடங்கியுள்ளார். இங்கிருந்துதான் சூரஜ் பாலாக இருந்தவரின் பெயர் சாக்கார் நாராயண் சாகர் விஸ்வஹரி என்று மாறிவிட்டது. ஊர் மக்கள் அனைவரும் இவரை போலே பாபா, அதாவது அப்பாவி, ஒன்றும் அறியாத ஆன்மீகவாதி என்று அழைக்க தொடங்கியுள்ளனர். பட்டி தொட்டியெல்லாம் போலே பாபாவின் புகழ் ஒலிக்க முதலில் நூற்றுக்கணக்கில் வந்த பக்தர்களின் கூட்டம் ஆயிரக்கணக்கில் எகிர தொடங்கியுள்ளது. இதனால் உத்தரப்பிரதேசம் மட்டுமின்றி அண்டை மாநிலங்களான ராஜஸ்தான், பஞ்சாப், ஹரியானா மற்றும் மத்திய பிரதேசம் ஆகிய பகுதிகளிலும் ஆசிரமத்தை தொடங்கியுள்ளார் இவர். வழக்கமான பழைய சாமியார்கள் போல் வயதான கோலத்தில் காவி உடை அணிந்து சாந்தமாக வருவது போலே பாபாவின் ஸ்டைல் இல்லை. வெளுவெளுக்கும் ஒயிட் கோட் சூட்டில் கூலிங் கிளாஸுடன் ஸ்போர்ட்ஸ் ஷூ அணிந்து வரும் போலே பாபா மன்னர்கள் அமர்வது போன்ற ராஜ சிம்மாசனத்தில் தான் அமருவார். இதுவே மற்ற சாமியார்களிடமிருந்து இவரை தனித்து காட்டியது. மேலும் போலே பாபாவின் மற்றொரு முக்கியமான யுக்தி என்னவென்றால், அவருக்கு வரும் விலையுயர்ந்த பரிசுகள், பொருட்கள், பக்தர்களின் நிதி நன்கொடைகள் அனைத்தையுமே அதே இடத்தில் பிரித்து தன்னுடைய ஆன்மீக சொற்பொழிவில் பங்கேற்கும் ஏழை பக்தர்களுக்கு வழங்கிவிடுவதுதான் போலே பாபாவின் ஸ்டைல். இதனால் முதலில் கடவுளின் தூதராக பார்க்கப்பட்ட போலே பாபா ஒரு கட்டத்தில் கடவுளாகவே அவருடைய பக்தர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளார். உத்தரப்பிரதேசத்தின் பல முன்னணி IAS, IPS அதிகாரிகளே போலே பாபாவின் டிவோட்டீஸ் தான் என்று சொல்லப்படுகிறது. மேலும் சமூக வலைத்தளங்களிலும் போலே பாபா இத்தனை லட்சம் கொடுத்தார், கொடிய நோயை குணமடைய செய்தார் என்றெல்லாம் வீடியோக்கள் பரவியதால் போலே பாபாவின் ஆன்மீக சொற்பொழிவுக்கான டிமாண்ட் எகிரியுள்ளது. இப்படிப்பட்ட சூழலில்தான் உத்தரப்பிரதேசத்தின் ஹத்ரஸ் மாவட்டத்தில் இவர் நடத்திய ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்துள்ளனர். முறையான பாதுகாப்பு, சரியான வசதி எதுவுமே அங்கு செய்யப்படவில்லை என்று சொல்லப்படுகிறது. போலே பாபா தன்னுடைய பேச்சை முடித்துக் கொண்டு திரும்புகையில் அவருடைய காலடி மண்ணை எடுப்பதற்காக ஒரு கூட்டம் முண்டியடித்துள்ளது. மேலும் கொளுத்தும் வெயிலில் டென்ட்டுக்குள் காற்றோட்டம் இல்லாததால் சிலர் அங்கிருந்து அவசரமாக வெளியேற முயன்றுள்ளனர். அப்போது ஒரு நபர் தடுக்கி கீழே விழ, அவர் மீது இன்னும் பலர் விழ பதற்றமான மக்கள் கூட்டம் அங்கிருந்து ஓடி தப்பிக்க முயன்ற போது இந்த விபத்து நடந்ததாக தெரிகிறது. தற்போது வரை 132 நபர்கள் உயிரிழந்துள்ளதாக சொல்லப்படும் நிலையில் போலே பாபா தலைமறைவாக இருப்பது குறிப்பிடத்தக்கது. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்.